வயதானவர்கள்ல இருந்து இளவயது உள்ளவர்கள் வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் இந்த மூட்டு வலி, மூட்டுக்கள்ல இறுக்கம், இடுப்பு வலி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சில பேரால படிக்கட்டுகள் ஏற முடியாது, சில பேரால கீழே கூட உட்கார முடியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கும் போதோ இல்லை அசையும் போதோ மூட்டுக்கள்ல இருந்து சத்தங்கள் வெளியே கேட்கும். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்கள நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்காக தான். இது உங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு காணொளி கிடையாதுங்க, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காணொளி. ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு தான் மூட்டுக்கள்ல வலி வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 20 வயது 30 வயது இருக்கிறவங்களுக்கே மூட்டுக்கள்ல இறுக்கம், மூட்டுக்கள்ல வீக்கம், வலி இதெல்லாமே ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள். நம்மள பல பேரும் அதிக நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கும். நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. கம்ப்யூட்டர்கள் முன்னாடி நிறைய நேரம் நம்ம வேலை செய்யறோம். நிறைய பேருக்கு நேரா உட்கார்ற அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அதை நம்ம கவனிக்கிறதும் இல்லை. நம்ம அதிக நேரம் உட்கார்ந்தே வேலைகளை செய்யறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு. நம்முடைய மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய இயற்கையான அந்த திரவம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லைங்க, மூட்டுக்களை சப்போர்ட் செய்யக்கூடிய தசைகள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கூட ரொம்பவே பலவீனமாகுது. நாளடைவுல இது உங்களுக்கு வலியா மாறுது. சூரிய ஒளி நம்முடைய உடல்ல ரொம்ப கம்மியா படுறதுனால வைட்டமின் டி குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து தேவையான அளவு கால்சியத்தை நம்முடைய உடலால சரியா எடுத்துக்கொள்ள முடியாத பிரச்சனையும் இருக்கு. உடல் எடை அதிகமாகிறதுனாலையும் எலும்புகள் ரொம்பவே பலவீனமாகுது. அதனால மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, அது நம்முடைய வாழ்க்கையோட பல விஷயங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு எல்லாராலையுமே எளிமையா செய்யக்கூடிய ஒரு முறையை தாங்க சொல்ல போறேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே நம்முடைய உடல் சினோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணுது. இந்த திரவம் தான் உங்களுடைய மூட்டுக்களை இறுக்கம் இல்லாம வச்சுக்குது. ஆனா இந்த திரவம் குறையும் போது உங்களுடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ள ஆரம்பிக்குது. இதனாலதான் உங்களுக்கு வலி ஏற்படுது. நிறைய பேருக்கு அந்த சத்தங்கள் வெளியே கேட்குது இல்லைங்களா, அதெல்லாமே இந்த எலும்புகள் உரசி கொள்ளக்கூடிய அந்த சத்தங்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, இது வீக்கத்தையும் உண்டாக்குது. இது ஏதோ உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது பல மாதங்களா பல வருடங்களா இந்த விஷயம் நடந்து அதன் பிறகுதான் உங்களுக்கு அது மூட்டு வலியா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு அது கூடவே உணவுகள்லையும் நீங்க மாற்றம் கொண்டு வந்தாவே இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிறந்த உணவுகள் பல இருக்கு. அதுல ஒரு உணவு தான் பார்லி. இந்த பார்லி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு உணவு. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உணவும் கூட. இதுல சிலிக்கா, மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருக்கு. இதனால இந்த பார்லிக்கு உங்களுடைய எலும்புகளை உறுதியாக்குறதுல ஒரு பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்லியில பீட்டா குளுக்கன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபைபர் இருக்கு. இந்த ஃபைபர் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதா இருக்கு. எப்போதுமே இந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாவே உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த பார்லி உங்களுடைய உடலோட ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து சத்துக்களை அதிகமா உங்க உடல் எடுத்துக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உடல் எடையை அதிகரிக்காம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த பார்லி உதவியா இருக்கு. பார்லியை நம்ம எடுத்துக்கிறதுனால மூட்டுக்கள்ல ஏற்படுற அந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அதை இது குறைக்குது. சரிங்க, இந்த பார்லியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ இதுக்கு பயன்படக்கூடிய அந்த பார்லி நீரை நம்ம எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு கை முழுவதுமே பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 50 கிராம் அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பார்லி அரிசியை நல்லா கழுவிக்கோங்க. அதில் அழுக்குகள் தூசிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நன்றாக கழுகிய பிறகு இதை ஒரு கிளாஸ் போல் இருக்கு இல்லைங்களா, அதில் மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிளாஸ் போர்டில் தாங்க வைக்கணும். உலோகங்களால் ஆன
எந்த ஒரு பாத்திரத்திலையுமே இதை வைக்கக்கூடாது. நீங்க உலோகங்களால் ஆன பாத்திரங்களை உபயோகப்படுத்தும் போது அந்த உலோகம் இந்த பார்லி அரிசியில இருக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்ந்து சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்போ அந்த கண்ணாடி போல் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணீரை ஊற்றி வச்சிடுங்க. இது அப்படியே ஒரு 12 இருந்து 14 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நீங்க இரவு நேரத்துல ஊற வச்சுட்டு காலையில எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். காலையில் எந்திரிச்ச பிறகு இந்த பார்லி அரிசி எடுத்து பாருங்க. அதை அப்படியே தண்ணீரோட சேர்த்து நீங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஸ்டவ்ல சூடுபடுத்துங்க. கொதிக்க விடக்கூடாதுங்க. சூடுபடுத்தினா மட்டுமே போதும். ஒரு டீக்கு எவ்வளவு சூடு இருக்கும் போது நீங்க குடிப்பீங்க, அந்த அளவு மட்டும் இருந்தா போதும். அதன் பிறகு நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி நீங்க செய்யும் போது இந்த பார்லி அரிசியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீரோட கலந்துடும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, மறுபடியும் இந்த பார்லி அரிசி நம்ம சூடுபடுத்தினது இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணீரோட அதை அப்படியே ஏற்கனவே நீங்க எந்த கண்ணாடி பவுல்ல வச்சிருந்தீங்களோ அதுலயே இதை மாத்தி வச்சிடுங்க. அதன் பிறகு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது ஒரு 6 அல்லது 7 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு 7 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து நீங்க வடிச்சுக்கோங்க. அதன் பிறகு இதை மெதுவா குடிங்க. சரிங்க, இதை எவ்வளவு நாள் குடிக்கணும்? அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாட்களாவது முதல்ல குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தான் உங்களுக்கு சில மாற்றங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த 15 நாட்கள் நீங்க இதை குடிச்சிட்டு வரும்போதே கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் உங்களுடைய வலியில. அதுவே இதோட பலன் உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தொடர்ந்து ஒரு 90 நாட்கள் வரைக்கும் நீங்க செய்யலாம். இது மெதுவா இயற்கையான முறையில வேலை செய்யுது. ஒரு மாத்திரையை நீங்க சாப்பிட்ட உடனேயே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வலி நிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெயின் கில்லர் கிடையாது இது. ஆனா அந்த வலி உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், உங்களுடைய செரிமான கோளாறுகள், உடல் எடை பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இது இயற்கையான முறையில குறைச்சி அந்த வலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்குது. சரிங்க, இந்த பார்லி நீரை நீங்க குடிச்சிட்டே வர இந்த நேரத்துல நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்றேன். தினமுமே சில நிமிடங்களாவது நீங்க சூரிய ஒளி முன்னாடி நிக்கணும். இப்படி நீங்க செய்யும் போதுதான் உங்களுடைய உடம்புக்கு வைட்டமின் டியை உற்பத்தி பண்ணிக்க முடியுது. ஒரு நாளைக்கு 10 இருந்து 15 நிமிடங்கள் வரைக்குமாவது நீங்க கண்டிப்பா நடைப்பயிற்சி செய்யணும். நீங்க மெதுவா நடக்கிறீங்களோ வேகமா நடக்கிறீங்களோ அது பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா நீங்க கண்டிப்பா நடக்கணும். உங்களுடைய உடல்ல ஒரு அசைவு கண்டிப்பாக இருக்கணும். உங்களில் சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாமே புளித்த உணவுகள் இருக்கும் இல்லைங்களா, புளிப்பான உணவுகள், அது எல்லாமே முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகளாக பார்த்து சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடலாம், எள்ளு இருக்கு இல்லைங்களா அது சாப்பிடலாம், பூசணி விதைகள் சாப்பிடலாம், பீன்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். இதெல்லாமே உங்களுடைய தசைகளை உறுதியாக்குது. இதனால உங்களுடைய மூட்டுக்களுக்கு நன்மையும் கிடைக்குது. நீங்க சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே முடிஞ்ச அளவு இயற்கையான உணவுகளா சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய செரிமானம் நல்ல விதத்துல நடக்கும். இந்த பார்லி நீரை தினமும் குடிச்சிட்டு வர்றது பாதுகாப்பானது தாங்க. ஆனா உங்கள யாருக்காவது சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க இதை அப்படியே செய்யக்கூடாது. கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு மட்டும்தான் இதை நீங்க செய்யணும். அதே மாதிரி குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க யாரும் இதை குடிக்க கூடாது. சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. வீக்கமும் அதிகமாக இருக்கும், ரொம்பவே செவந்து போயிருக்கும், வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை போய் அணுகணும். அதனால உங்களுடைய பிரச்சனையோட நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவரை முதல்ல போய் பார்க்கணும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு சூழலை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். சரியான உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே உங்களுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கமா தான் இந்த பார்லி தண்ணீரை நீங்க பார்க்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரியே
உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும். நன்றி.